அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மகிழ்வும் சந்தோஷமும் நிறைந்த இந்த தூய நாளுக்காக ஆண்டவரை போற்றுகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களோடு கூட இந்த தொழுகையிலே பங்கெடுத்துக் கொள்ளவும் இந்த நாளுக்குரிய திருமறை வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளின் வழியாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை அழைத்த அருமையான இந்த திருச்சபையுடைய போதகர் அவர்களை வாழ்த்தி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கு மையமாய் நான் தெரிந்து கொண்ட ஒரு திருவசனம், நான் படிக்க கேட்ட லூக்கா எழுதிய செய்தியும் 7வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தின் கடைசி பகுதி. லூக்கா அதிகாரம் 7 வசனம் 50வது வசனத்தின் கடைசி பகுதி. சமாதானத்தோடு போ என்றார். சமாதானத்தோடு போ என்றார். அன்புக்குரியவர்களே, சமாதானத்தை நாம் அதிகம் விரும்புவது உண்டு. சமாதானத்தை நாடி தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வின் அனுபவம் இப்போது. சமாதானத்தை இழந்து போய் சமாதானத்திற்காக ஏங்கி தவிக்கிற மக்கள் ஒரு கூட்டம். உலகத்தினுடைய பல்வேறு காரணிகளினால் பாதிக்கப்பட்டு, போர்களுடைய தாக்கங்களினால் பாதிக்கப்பட்டு, பல்வேறு நிலைகளினால் பாதிக்கப்பட்டு சமாதானத்திற்காக ஏங்கி நிற்கிற மக்கள் உண்டு. எல்லாருமே சமாதானத்தை நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். அதை நோக்கி தங்கள் பயணத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் இப்படி சமாதானத்தை நாடி தேடுகிற மக்களுக்கு சமாதானம் கிடைத்ததுண்டோ என்று கேட்போம் என்று சொன்னால் அது கேள்விக்குறி. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே சமாதானத்தின் ஆண்டவர் தம்மை நாடி வந்த ஒரு பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடு போயிட்டு. தம்மை தேடி வந்த, தம்மை நம்பி வந்த ஒரு பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடு போ என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் அதனுடைய வசனங்கள் 36 50 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கிற போது அங்கே ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே ஆண்டவர் பந்தி இருக்கிறார். இதை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஸ்திரீ ஆண்டவரை நாடி வருகிறாள். ஆண்டவருடைய பாதத்தருகே அமர்கிறார். கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதத்தை நினைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடு போ என்று. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த பெண்மணி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? இல்லை என்றால் அந்த பெண்மணி எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். இந்த ஸ்திரீ சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு முதல் காரணம் லூக்கா 7வது அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று.
அன்பு கொண்டபடியினாலே அவர் சமாதானத்தை பெற்றுக் கொண்டார். அன்பை வெளிக்காட்டினபடியினாலே அவர் சமாதானத்தை பெற்றுக் கொண்டார். அன்பு சமாதானத்தை நமக்கு தருகிறது. அன்பு சமாதானத்தை நமக்கு தருகிறது. அன்பு கூறும்போது சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருமறை பாடத்தை நாம் தெளிவாய் படிக்கிற போது 37வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேய வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து என்று அங்கே படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை திருமறையிலே இன்னும் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து, மாற்கு எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து, யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து, இப்படி நற்செய்தி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வு பல்வேறு வித்தியாசங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் திருமறை அறிஞர்கள் எல்லாம் இந்த 4 நிகழ்வும் ஒன்றுதான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்படியாய் இந்த நிகழ்வுகளை நாம் படிக்கிற போது இங்கே பாவியா பரிசேயன் என்று சொல்லி இந்த மனிதனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 39வது வசனத்திலே அவரை அழைத்த பரிசேயன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களிலே நாம் படிக்கிற போது பத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் என்று சொல்லியும் அழைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாயினும் இந்த மனிதன் ஆண்டவரை தன்னுடைய இல்லத்திற்கு விருந்திற்காய் அழைக்கிறார். அந்த இல்லத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அந்த பந்தியிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு பெண்மணியாய் பாவியான ஸ்திரீ என்று சொல்லி சமுதாயத்தால் சொல்லப்பட்ட அந்த பெண்மணி அந்த பந்தியிலே வருகிறார். ஆண்டவருடைய பாதத்தருகே அமர்ந்து கண்ணீரால் ஆண்டவருடைய பாதத்தை நினைக்கிறார். தான் கொண்டு வந்திருந்த அந்த நறுமண தைலத்தை ஆண்டவருடைய சிரசிலே ஊற்றுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருமறையிலே இன்னும் அழகாய் படிக்கிற போது 1 யோவான் அதனுடைய 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே படிக்கிறோம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி படிக்கிறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்னும் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கிற போது அன்புகளிடத்திலே விசுவாசம் நம்பிக்கை இருக்கும் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உள்ளத்திலே பூரண அன்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த உள்ளம் பயத்தை விட்டு தள்ளும். இதை இந்த பெண்களுடைய வாழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இல்லத்திலே, இந்த சீமோனுடைய இல்லத்திலே விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாவியான ஸ்திரீ என்று சொல்லி அழைக்கப்பட்ட பெண்மணி அந்த இல்லத்திற்கு கடந்து வருகிறார். அந்த இல்லத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், பரிசேயர்கள், அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் எல்லாரும் பாவி என்று சொல்லி அழைக்கப்பட்ட எந்த மனிதனையும் யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, யாரையும் அங்கீகரிப்பதில்லை, எல்லாரையும் அவர்கள் புறக்கணிக்கின்ற ஒரு அனுபவம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த பெண்மணி ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த இல்லத்திலே கடந்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த ஆண்டவர்
ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வருவேன் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தருவார் என்று சொல்லி நம்பி இருக்கிறான். அந்த நம்பிக்கை அவள் அந்த பெண்களுடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் ஒரு அன்பை வெளிக்காட்டுகின்ற ஒரு மையமாய் அங்கே மாற்றப்பட்டது. யாரை குறித்தும் பயம் கொள்ளவில்லை, யாரை குறித்தும் அவர் பயத்தை கொள்ளவில்லை. இந்த உலகம் என்னை ஒதுக்கி வைத்தாலும், இந்த சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்தாலும், எனக்கு சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர், எனக்கு சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த பெண்மணிக்குள்ள இருந்தபடியினாலே அவர் ஆண்டவரை நோக்கி முன்னேறி செல்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல பல தடைகள் வந்திருக்கிறார். அங்கிருந்தவர்கள் இவள் பாவியான பெண்மணியாய் இருக்கிறாளே, ஏன் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறார் என்று சொல்லி கேள்விகளை கேட்டிருக்கிறார். எதை கண்டாதபடி, பயப்படாதபடி ஆண்டவர் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். முன்னேறி சென்று ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டு கண்ணீரால் துடைத்து தான் கொண்டு வந்திருந்த அந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை ஆண்டவருடைய சிரசிலே அவர் ஊற்றி தம்முடைய அன்பனை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் படிக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அன்பு இருக்கிற இடத்திலே சமாதானம் உண்டு. எங்கே அன்பை நாம் காட்டுகிறோமோ, யாரோடு அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோமோ, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே பயம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இடத்திலே சமாதானம். அவர் அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். இரண்டாவது, அவர் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள காரணம் லூக்கா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை நாம் படிக்கிறோம். அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். சுத்தமாகிற போது சமாதானம், அன்பு கூறுகிற போது சமாதானம், நாம் தூய்மையுள்ளவர்களாய் மாறுகிற போது நமக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டு. பாவியான ஸ்திரீ என்று சொல்லி சமுதாயம் முத்திரையிட்டிருந்தாலும் இந்த வசனத்திலே 48வது வசனத்திலே ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் உண்மையாகவே இந்த பெண்மணி பாவம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியாய் இருந்திருக்க வேண்டும். எந்த சூழலிலும் பாவத்தோடு இணைந்து வாழ்ந்திருந்த ஒரு பெண்மணியாய் இருந்திருக்க வேண்டும். அந்த பெண்மணியினுடைய பாவங்களை முழுவதும் ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தபடியினாலே ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவள் அந்த இடத்திலே ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். எப்போது தூய்மை உள்ளவர்களாக மாறுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய எல்லா விதமான நடக்கையிலே தூய்மை சுத்தம் இருக்கிற போது நாம் சமாதானத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. திருமலையிலே படிக்கிற போது சங்கீதம் 51 அதனுடைய 7வது 8வது வசனத்தை நாம் படிக்கிற போது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை அங்கே நாம் படிக்கிறோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்வை குறித்து நமக்கு நன்கு தெரியும். தாவீதுக்கும் பத்சேபேவுக்குமான அந்த உறவு நிலைகளை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் அருவருத்த அத்துணை காரியங்களை
பத்சேபாள் வழியாய் தாவீது நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது அதற்கான தண்டனையை அனுபவித்த தாவீது தன் பாவத்தை உணர்ந்த ஒரு மனிதனாய், தன் தவறுகளை உணர்ந்த ஒரு மனிதனாய், இதோ கர்த்தரை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீர் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், நான் சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, சுத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே சமாதானம் உண்டு, எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கே சமாதானம் உண்டு. அதைத்தான் தாவீதுடைய வாழ்விலிருந்து நாம் காண்கிறோம். தன் பாவத்தை அறிக்கையிட்ட போது அந்த மனிதன் ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொண்டார். இங்கே ஆண்டவர் இந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த நேரத்திலிருந்து அந்த பெண்மணி ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். ஒருவேளை அந்த சமுதாயத்தின் மனிதர்கள் இந்த பெண்மணியை இவள் வாழ்வதற்கு தகுதியற்றவள் என்று சொல்லி முத்திரையிட்டு ஒதுக்கி வைத்திருந்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் எந்த விதமான உதவிகளும் செய்யாதபடி இந்த பெண்மணியை ஒதுக்கி வைத்திருக்கிறார். இந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்தபடியினாலே இந்த பெண்மணியோ பயத்தோடு திகிலோடு சமாதானம் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாவத்தின் நிலையாக இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்வில் அநேக தடைகளை பெற்றிருக்கிறார். இப்போது ஆண்டவரால் சுத்தப்படுத்தப்படுகிறார், ஆண்டவரால் தூய்மை உள்ளவராக மாற்றப்படுத்தப்படுகிறார். அப்போதே இவர் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, சுத்தமாகிற போது நாம் சமாதானத்தை காண்கிறோம். முன்னதாய் நாம் படிக்கிற போது லூக்கா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 50ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். அதனுடைய முதல் பகுதி, அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லி அங்கே நாம் படிக்கிறோம். விசுவாசம் இருக்கிற இடத்திலே சமாதானம். விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு சமாதானம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு விமான பயணம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நடுவானத்திலே அந்த விமானம் சென்று கொண்டிருக்கிற போது அந்த விமானம் சற்று கோளாறு அடைகிறது. அதனுடைய இன்ஜின் சற்று கோளாறு அடைகிறது. உடனே அங்கிருந்த அந்த பயணிகளுக்கெல்லாம் அறிவிப்பு சொல்லப்படுகிறது, நம்முடைய விமானத்தின் இயந்திரங்கள் செயலிழப்பானது, தொடர்ந்து இந்த விமானத்தை கொண்டு செல்வதற்கு இயலாமல் உள்ளது. ஆகவே நீங்கள் உங்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவிப்பு சொல்லப்பட்டது. அந்த விமான பயணத்திலே இருந்த எல்லா மக்களும் பயந்தும் நடுங்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் விமானத்தின் முன்பகுதியிலே ஒரு சின்ன சிறுமி அமர்ந்து கொண்டிருந்தாள். அவள் எப்போதும் சந்தோஷத்தோடே இருந்தாள், எந்த விதமான பயத்தை வெளிக்காட்டாதபடி. நேரங்கள் ஆகிறது. அந்த விமானி கடினப்பட்டு அந்த விமானத்தை பத்திரமாக கொண்டு தரை இறக்குகிறார். அதன் பிறகு அந்த விமானத்திலே அந்த பயணத்திலே இருந்த எல்லா மனிதர்களும் இந்த சிறுமியிடத்தில் வந்து, இப்படி ஒரு ஆபத்தை நாங்கள் சந்தித்த போது பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தோமே, நீ மட்டும் எப்படி சமாதானத்தோடு இருந்தாய், நீ மட்டும் எப்படி சந்தோஷத்தோடு இருந்தாய், உனக்கு பயமாக இல்லையா என்று சொல்லி அந்த சிறுமியை பார்த்து கேட்டாராம். அதற்கு அந்த சிறுமி அவர்களோடு சொன்னது என்று சொன்னார், நீங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தீர்கள், நானும் சந்தோஷத்தோடு இருந்தேன். ஏன் என்று சொன்னால், இந்த விமானத்தை இயக்கிறது என்னுடைய தந்தை, இந்த விமானத்தை ஓட்டி சென்றது என் தகப்பன். நிச்சயமாகவே அவர் என்னை பத்திரமாக கொண்டு சேர்ப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எனக்கு இருந்தது. ஆகவே நான் சமாதானத்தோடு இருந்தேன் என்று சொல்லி அந்த சிறுமி சொன்னார். அன்புக்குரியவர்களே, எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே சமாதானம் உண்டு,
ஆகவே தான் ஆண்டவர் யோவான் எழுதிய நற்செய்தியில் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். இன்னும் சொல்லுகிற போது ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை படிக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பார், என் வாழ்வின் கடினங்களை ஆண்டவர் அறிந்து கொள்வார், என்னை ஆசீர்வதிப்பார், இந்த கடினமான அனுபவத்திலிருந்து எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார் என்கிற அந்த விசுவாசம் அந்த பெண்மணியுடைய உள்ளத்தில் இருந்தது. யாரை பற்றி அவர் கவலைப்படவில்லை, எந்த சூழ்நிலை பற்றி அவர் கவலைப்படவில்லை. தன்னுடைய நோக்கமெல்லாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவர் பாதத்தோடு இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. பயத்தை விட்டு ஆண்டவரை நோக்கி முன்னேறி செல்கிறார். ஆண்டவருடைய பாதம் இருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்கிற அந்த விசுவாசம் அந்த பெண்களுடைய உள்ளத்தில் அதிகமாக இருந்தபடியால் ஆண்டவர் மீது அன்பு கொண்டார். அந்த அன்பை வெளிக்காட்டுகிறார், சுத்தப்படுத்தப்படுகிறார், இப்போது விசுவாசிக்கிறார். இந்த காரியங்கள் அந்த பெண்களுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை தந்தது. ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடு போயிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த தூய நாளிலே ஆண்டவருடைய பாதம் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகள். அன்பை கூறுகின்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். அதோடு கூட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டோம், ஆண்டவரால் தூய்மைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய நடத்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்வின் அத்தனை அனுபவங்களிலும் தூய்மை வழிகாட்டுகிற மக்களாய் இந்த உலகத்திலே வாழ்வோம். ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை இந்த உலகத்தை வெளிப்படுத்தி நற்சான்றுள்ளவர்களாய் வாழ்வோம். நிச்சயமாக நாம் எதிர்பார்த்திருக்கிற சமாதானத்தை இந்த கடினமான நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவராக. ஆமென். Yeah.